நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. வெளிவந்த செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணி தகவல்கள், வெளிவராத செய்திகள்னு நிறைய விஷயங்கள் வழக்கம் போல நமக்காக தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சொல்லு ரோபோ, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இலை கட்சி எப்படி இருக்கு? ஆஹா, ஆரம்ப கேள்வியே அமர்க்களமா இருக்கு. என்ன விக்ரம், போன வாரம் தான் வெளுத்து கட்டணுமே, பத்தலையா என்ன? தகவலை சொல்லியாச்சு. இனி பிப்ரவரி 24 வரை பொறுத்துக்க கூடாதா? பொறுத்துக்கலாம் ரோபோ. நீ போட்ட வெடிகுண்டு கட்சிக்குள்ள பெரிய அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்காம, எல்லாரும் கவனமும் பிப்ரவரி 24 எதிர்நோக்கி காத்திருக்காம என்னதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்காதா என்ன? நிச்சயமா. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எது, எப்படி, எங்க, எப்போ, என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த ஏல வேற எதுவும் வார்த்தை இருக்கா? வெயிட் பண்ணவா? இல்ல ரோபோ, நேரம் இல்ல. நீ ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துடு. சில நாட்கள் மட்டுமே நடந்திருந்தாலும் பேரவை கூட்டம் தொடர்பா சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருக்கணுமே. அது எப்படி இல்லாம இருக்கும்? சொல்றேன் கேளு. இந்த முறை பேரவையில இலைக்கட்சி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சொதப்பல் தானா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கோபப்படணும்னே புரியாம பக்குவம் இல்லாம நடந்துகிட்டாங்களாம். என்ன ரோபோ, அவையே அவங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கும். எதை வச்சு அப்படி சொல்ற? எதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் இருக்கு, அதை கேட்டா உனக்கே புரியும், கேளு. கச்சத்தீவை விட்டு கொடுத்தது சூரிய கட்சி தான் ஒரு டாக் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவையில பேசின சூரிய கட்சிக்காரர் ஒருத்தர் கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததுல இலைக்கட்சியுடைய மறைந்த முன்னாள் தலைமைக்கு பெரும் பங்கு இருக்கிறதா பேசியிருக்காரு. சூரிய கட்சிக்காரர் ஒருத்தர்னு இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? யாருன்னு குழு ஏதாவது கொடுறப்போ அப்பதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஆசைப்படுற. வேற யாரும் இல்ல விக்ரம், நையாண்டி பேச்சுக்கு பேர் பெற்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் தான் அது. அவரா? சொல்லிருப்பாரு. நீ மேல சொல்லு. கொதிச்சு போயிருப்பாங்களே இலைக்கட்சிக்காரங்க. அட, வெகுண்டெழுந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க விக்ரம். ஆனா எதுக்குன்னு கேளு, அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு? கச்சத்தீவு விஷயத்துல இலைக்கட்சி மேல பழி போட்டதுக்கு தானே? அதான் இல்ல. அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது இலைக்கட்சியுடைய மறைந்த முன்னாள் தலைமையின் பேர் சொல்லி பேசிட்டாராம். அதை எப்படி பேர் சொல்லலாம்னு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. சந்தேகமே இல்லை ரோபோ. மேட்ரை ஆரம்பிக்கும் போது நீ சொன்னதை இப்போ ஒத்துக்கிறேன். எது முக்கியமோ அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க டென்ஷன் ஆனதுல இலைக்கட்சிக்குள்ளேயே இருக்கிற விவரம் தெரிஞ்ச சிலர் அப்செட் ஆயிட்டாங்களாம். இத்தனைக்கும் அவையில விவாதிக்கப்படுற எல்லாமே குறிப்புல இடம் பெற்றுக்கிட்டு இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் டைவர்ட் ஆகி விஷயத்துக்கு வரவே இல்லையா அவங்க? அவை குறிப்புல இருந்து அந்த விஷயமும் நீக்கப்படலை. சுத்தம். இப்போ புரியுதா பக்குவம் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம்? இதுக்கு மேல இதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்டருக்கு போலாம். போராட்டம் நடந்த கடற்கரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பா ஏதாவது? நல்ல வேளையா ஞாபகப்படுத்தின விக்ரம். அந்த கடற்கரை தொடர்பா உளவுத்துறை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிற தகவல்கள்ல அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதானே, ஏதாவது பெருசா நடந்த பிறகுதானே அந்தந்த பகுதிகளில் கவனம் செலுத்துவாங்க. சொல்லு, அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னது? அண்ணா சமாதியில தொடங்கி பட்டினப்பாக்கம் வரைக்கும் வெறும் 400 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி இருக்கிற நிலையில மொத்தம் 2800 கடைகள் இருக்காம். அதுல 1800 நிரந்தர கடைகளாம். அத்தனையும் கிட்டத்தட்ட வீடு போலவே அமைக்கப்பட்டிருக்கான். அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன, வீடுகளாவே தான் பயன்படுத்துறாங்களாம். மற்றதெல்லாம் தள்ளுவண்டி கடைகளா? ஆமா விக்ரம், இத்தனைக்கும் சர்வீஸ் ரோட்ல மட்டும்தான் கடை வைக்க அனுமதி இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கடைகளை நகர்த்தி கடலுக்கு பக்கத்துல வரைக்கும் வியாபாரிகள் போயிட்டாங்க. எது இதே நிலை நீடிச்சா மணல் மேடே கண்ணுக்கு தெரியாம கடைகள் மட்டும்தான் காட்சி அளிக்கும் போல இருக்க. சும்மா கடை போட்டு பிழப்புக்காக வியாபாரம் பண்றவங்களால பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட அங்கேயே தங்குறவங்க சிலர் குப்பைகளை கடற்கரையிலேயே போட்டுடுறாங்களாம். இதுல இப்ப எண்ணெய் கசிவு வேற ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. அது இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை விக்ரம். நான் சொல்றது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா இப்போ இந்த தகவல்களை சேகரிச்ச உளவுத்துறை அனுமதி இல்லாத கடைகளோட லிஸ்ட்டை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பணி முடிஞ்சதும் நடவடிக்கை உறுதியா ஆரம்பிக்கும்னு நம்பலாமா? நம்பலாம் விக்ரம். லிஸ்ட் தயார் பண்றதே அதுக்கு தானே. ஆனா இதெல்லாம் மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை தானே? செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்றதை விட செஞ்சிருக்க வேண்டிய வேலைன்னு சொல்றதுதான் இன்னும் பொருத்தமா இருக்கும். அப்போ இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலையா? செஞ்சாங்க. ஒவ்வொரு முறையும் ரெய்டு போவாங்க, 10 கடைகளை அகற்றிட்டு வந்துடுவாங்க. கொஞ்ச நாட்கள்ல அந்த கடைகள் மறுபடியும் முளைச்சிடும். ஏன் அப்படி? நிரந்தரமா கடைகளை எடுக்கிறதுல என்ன சிக்கல்? சிக்கல் இருக்கு விக்ரம். மாநகராட்சிக்கு வரி செலுத்த வேண்டிய கடை உரிமையாளர்கள் அவங்களுக்குள்ளேயே சங்கம் அமைச்சுக்கிட்டு சந்தா கட்டுறாங்க. சந்தா காசை வசூல் பண்ற நிர்வாகிகள் மாநகராட்சி ரெய்டு நடக்கும் போதெல்லாம் கடைக்காரங்களுக்கு ஆதரவா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இதுல இது வேறையா? கிழிஞ்சுது போ. அப்புறம் மாநகராட்சி அதிகாரிகள் என்னதான் செய்ய முடியும் பாவம். அடுத்த மேட்டருக்கு போலாம். கடற்கரையை பத்தி பேசிட்டு அங்க நடந்த போராட்டத்தை பத்தி பேசலனா எப்படி விக்ரம்? இன்னுமா அந்த பிரச்சனை முடியல?
புதுசாக ஏதாவது தகவல் வந்திருக்கா என்ன? புதுசுன்னுலாம் சொல்ல முடியாது. போராட்டம் கலவரத்தில் முடிஞ்சதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. அதை ஷேர் பண்ணலாம்னு பார்த்தேன். கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிகள் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. சொல்லு ரோபோ, போராட்டம் கலவரத்தில் முடிஞ்சதுக்கு காரணமாக சொல்லப்படுற இன்னொரு விஷயம் என்ன? காக்கி உயரதிகாரிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போனது இன்னொரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. எதை வச்சு அப்படி சொல்கிற? கடைசி நாள் போராட்டத்தை கலைக்க முடிவெடுத்ததும் போராட்டக்காரர்களை அழைச்சிட்டு போய் ஏதாவது மண்டபத்தில் வச்சிருந்து சாயங்காலம் விட்டுருங்கன்னு மாநில காக்கி தலைமை கூடுதல் தலைமை மூலமா மாநகர தலைமை கிட்ட சொல்லியிருக்காரு. அவரே அதை நேரடியாக சொல்லலை, அதைத்தான் ஒத்துமை இல்லைன்னு சொன்னியோ. சரி, அவங்களுக்குள்ள என்ன வாய்க்கா தகராறோ. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆனா அதுக்கு மண்டபத்தில் வைக்கிறதா? நோ, எல்லாரையும் அப்படியே களைச்சு விட்டுறலாம் அப்படின்னு மாநகர தலைமை காக்கி முடிவெடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. எனக்கு மட்டுமா? ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஏன் ரோபோ, கலவரம் நடக்கும்போது உயரதிகாரிகள் யாருமே இருந்தா மாதிரி தெரியலையே. அதுல தான் அடி வாங்கின அடிமட்ட காக்கிகள் பலர் கடுப்புல இருக்காங்க. கூட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியவங்க யாரும் இல்லாம படாத பாடுபட்டுட்டாங்க. ஒருத்தர் காரை விட்டு இறங்கி முன்னாடி போயிட்டாரு. அவருக்காக கார் ஓட்டுன டிரைவர் தான் பாவம் அடி வாங்கினாரு. இன்னொரு ஏரியாவில் கலவரம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்த உயரதிகாரி ஆரம்பிச்ச பிறகு எங்க போனாருன்னே தெரியலையா. ஆனா இதுலயும் சிறப்பா செயல்பட்ட உயரதிகாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. பரவாயில்லையே, யாரெல்லாம்? மயிலாப்பூர், அம்பத்தூர் பகுதிகளை கட்டுப்பாட்டில் வச்சிருந்த உயரதிகாரிகள் சிறப்பா செயல்பட்டதால பலருடைய பாராட்டுகளையும் பெற்றாங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் பதவி உயர்வு கிடைக்க போறதாகவும் தகவல்கள் வருது. அதே சமயம் ஓட்டம் விடுத்த அதிகாரிகள் அதிரடியான பணியிட மாற்றத்துக்கு உள்ளாக போறதாகவும் பேசிக்கிறாங்க. அப்படி போடு, செம மேட்டர் ரோபோ. அடுத்து, மோசடியில ஈடுபட தொடங்கி இருக்கிற ஒரு நிதி நிறுவனத்தை பத்தி தகவல் இருக்கு, சொல்லட்டுமா? இன்னுமா நிதி நிறுவனங்களை நம்பி மக்கள் மோசம் போறாங்க? என்ன செய்யறது விக்ரம், அதிக வட்டிக்கு ஆசைப்படுறவங்க தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, விஷயத்துக்கு வா. எந்த நிறுவனம்? மயிலாப்பூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கிட்டு இருக்கிற சர்வ லட்சணமும் கொண்ட சிட் ஃபண்ட் தான் அது. பெரும்பாலான நடுத்தர மக்கள் இந்த நிறுவனத்துல பணம் சேமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 1.5 வருஷமா பணம் கட்டின யாருக்குமே திருப்பி தரப்படலையா. கேட்குற எல்லார்கிட்டையும் அந்த பிரான்ச்சுக்கு போங்க, இந்த பிரான்ச்சுக்கு வாங்கன்னு அலக்கழிக்கிறாங்களாம். அதையும் மீறி பிடிவாதம் பிடிக்கிறவங்கள ஆள் வச்சு மிரட்டுறாங்களாம். தரக்குறைவா பேசுறாங்களாம். அட பாவீங்களா, பணத்தையும் கொடுத்துட்டு இப்படி மிரட்டலுக்கும் ஆளாகிறாங்களே. யாருமே அந்த நிதி நிறுவனத்து மேல புகார் தெரிவிக்கலையா என்ன? எப்படி புகார் கொடுக்க முடியும்? அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் கரவேட்டிக்காரரா இருக்கிறதால புகார் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாதே. அப்படி சொல்லு, அதான பார்த்தேன். இந்த மேட்டரை நீயா ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன். சொல்லு, யார் அவரு? எந்த கட்சிக்காரரு? தாமர கட்சியோடைய வியாபாரிகள் பிரிவு தலைவரா. அரசியல் செல்வாக்கு அதிகம் இருக்கிறதால அவரை எதுவுமே செய்ய முடியலையா. அவங்க கட்சிக்காரங்க தானே ஊழலையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்க கடுமையா போராடுறாங்க. அது மட்டுமா, சமீபத்துல பட்ஜெட்ல கூட நிதி நிறுவன மோசடிகளை தடுக்க புதிய சட்டம் அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்களே. நிதி நிறுவனங்கள் எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு சொந்தமா இருக்கும்போது எப்படி மோசடிகளை தடுக்க முடியும்? பொள்ளாச்சியில் இருக்கிற இலைக்கட்சி பிரமுகருடைய நிதி நிறுவனம் மூலமா பல கோடி கருப்பு பணம் மாறினதா கூட நம்ம கேள்விப்பட்டோமே. ஆமா விக்ரம், கடுமையான சட்டம் இல்லாததுதான் நிதி நிறுவன மோசடிகளுக்கு காரணம்னு பலரும் சொல்றாங்க. புதுசா என்ன சட்டம் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவும் சரிதான், பொறுத்திருந்தே பார்ப்போம். முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுடைய நிதி நிறுவனங்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்த மேட்ரு, குழுகுழு மாவட்டத்துல போக்குவரத்து ஊழியர்கள் சிலர் நூதன மோசடியில ஈடுபடுறதா தொடர்ந்து புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன மோசடி பண்ண முடியும்? இதுல நூதன மோசடின்னு வேற சொல்ற? ஆமா விக்ரம், நூதன மோசடி தான். குழுகுழு மாவட்டத்தில் இருக்கிற 400க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்காக அரசு பேருந்துகள் இயங்கிட்டு இருக்கு. அதுல பயணிக்கிற மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்கிற நடத்துனர்கள் சிலர் அவங்க இறங்கும்போது அந்த டிக்கெட்டுகளை திரும்ப வாங்கிடுறாங்களாம். வாங்கி என்ன செய்யறாங்களா? அந்த ஸ்டாப்ல ஏறும் இன்னொரு பயணிக்கு அதே டிக்கெட்டை கொடுத்து காசு வாங்கிக்கிறாங்களாம். ஓஹோ, ஒரே டிக்கெட்ல அடுத்தடுத்த பயணிகள் பயணிப்பாங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் அந்த டிக்கெட்டுக்கான காசை வாங்கி இவங்க பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. இது அப்பட்டமான மோசடியா இருக்கே. ஆமா விக்ரம், ஆனா இது மாதிரியான செயல்கள்ல வயசுல மூத்த பணி அனுபவம் உள்ள நடத்துனர்கள் சிலர் தான் ஈடுபடுறாங்களாம். புதுசா சேர்ந்தவங்களுக்கு பயம் இருக்கத்தானே செய்யும். போக போக அவங்களும் பழகிடுவாங்க. என்ன விக்ரம், இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்ட? பின்னென்ன ரோபோ, இவ்வளோ அப்பட்டமா பொதுமக்களையும் அவங்க மோசடிக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாத்துக்கும் உயரதிகாரிகள் தான் வரணுமா என்ன? பப்ளிக்கே யாராவது கண்டக்டர் சட்டையை பிடிக்க வேண்டியதானே? நீ சொல்லிட்டல்ல, விடு, இனிமே அது நடந்துடும். அப்போ அது வரைக்கும் அதிகாரிகள் யாரும் தலையிடாம வேடிக்கை பார்ப்பாங்களாமா? இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? என்னதான் செய்யணுங்கிற? நடக்கிற தவறுகளை மக்களும் அப்பப்போ தட்டி கேட்கணும், அதிகாரிகளும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும்.
அதிகாரிகள் நடவடிக்கைக்காக மக்கள் கேட்டால் பார்த்துக்கலாம்னு அதிகாரிகளும் காத்திருக்க கூடாதுன்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சிடுச்சு விக்ரம், டோன்ட் வரி, ஏதாவது ரியாக்ஷன் வரும். வந்துச்சுன்னா நல்லது தான். ஏன்னா ஆல்ரெடி போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குதுங்கிறாங்க. அதில் ஊழியர்களும் இப்படி நடந்துக்கிட்டா முதலுக்கே மோசமாயிடாது. ரொம்ப அக்கறை தான் உனக்கு. போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குறதுக்கு காரணமாக பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் கேட்டால் இன்னும் ஆவேசப்படுவ போல. அடுத்த மேட்ருக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரேக் போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரோபோ, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. ரோபோ, ஆரம்பித்து பாதியிலேயே முழுங்கினிய அந்த மேட்டரை ஸ்டார்ட் பண்ணு. எந்த மேட்டரை சொல்கிற நீ? என்ன ரோபோ, நீயே ஆரம்பிச்சுட்டு இப்போ எந்த மேட்டர்னு கேட்குற? அதான் போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குறதுக்கான காரணங்களில் ஒன்று நீ. அதுவா? நான் சொல்ல வந்தது பவரில் இருக்கிற தொழிற்சங்கத்தை பற்றி. இப்போ புரியுது. இலை கட்சியோட ஆவில் ஆரம்பிக்கிற தொழிற்சங்கம் தானே? எப்படி கண்டுபிடிச்ச விக்ரம்? நான் மொட்டையா தொழிற்சங்கம்னு தானே சொன்னேன். மொட்டையா சொன்னாலும் பவரில் இருக்கிற சங்கம்னு சொன்னியே, அந்த ஒத்த வார்த்தை போதாதா ரோபோ? எங்க நான் நினைச்சதை நீ சொல்றியான்னு பார்க்குறேன். எந்த தொழிற்சங்கம்னு சரியா சொல்லு பார்க்கலாம். ரோபோ, வர வர நீ அறிவையும் ஞாபக சக்தியையும் ரொம்ப சோதிச்சு பார்க்குற. வேணாம், எனக்கும் கோபம் வரும். சே, என்ன விக்ரம், வழக்கமாக நான் தான் கோவப்படுவேன், நீ கூல் பண்ணுவ. இப்போ ஒன்றை நான் கூல் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆனால் ஒன்றை நான் விட போகிறதில்ல. நீ கோபப்படுற மாதிரி கோபப்பட்டு கூட தெரியாதது தெரிஞ்ச மாதிரி சமாளிக்கிற ஆளு தான். எங்க சொல்லு, எந்த தொழிற்சங்கம்? இதுக்கு நீ முதல்ல கேட்ட கேள்வியே போதுமானதாக இருந்துச்சே. சரி, இவ்வளோ கேட்குறதுனால சொல்கிறேன். இலை கட்சியுடைய அண்ணா தொழிற்சங்கம் தான் அது. போதுமா? சரி, மிகச்சரி. அறிவாளி தான், ஒத்துக்கிறேன். ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணணுமே, எங்க உதாரணம் சொல்லு. அதையும் சொல்லிடுறேன். கடந்த தீபாவளிக்கு போட்டு தாக்குனிய ரோபோ, அரசு கொடுத்த தீபாவளி போனஸை தொழிலாளர்கள் கைக்கு போகாமலேயே பிடித்தம் செய்து கொடுத்தது, அதில் பல கோடிகள் வசூலானது, ஒவ்வொரு டெப்போலையும் வசூல் பண்ணது, வேற தொழிற்சங்கக்காரங்க கிட்டையும் பணம் வசூலிச்சதுன்னு நீ தான் புட்டு வச்சிய. ஓகே, உன்னோட ஞாபக சக்திக்கும் பாராட்டுகள். இனிமேலும் மேட்டருக்கு போகாட்டி நல்லா இருக்காது. அதைத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். மேட்டருக்கு வா. அப்போ இது வரைக்கும் மேட்டரே இல்லாமல் பேசுனது போல உனக்கு தோணுதா? இல்லை ரோபோ, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் மேட்ரு இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்லை, உன்னை நம்பி வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு உனக்காக நம்ம சேனலை போட்டு குடும்பத்தோடு உட்காந்துருக்கிற உன்னோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சொல்லு. அந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளோட அராஜகம் தாங்க முடியலன்னு அரசு போக்குவரத்து கழகம் முழுக்க ஒரே கலகமாக இருக்கு. அப்படி என்ன பண்ணினாங்க? பொங்கலுக்கு ஏதாவது தீபாவளி மாதிரி வசூலை போட்டாங்களா என்ன? அதெல்லாம் வழக்கமாக செய்கிறது விக்ரம். அது இல்லாமல் வேறன்னா எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறவங்க ஆவலோடு இருக்காங்க ரோபோ. சொல்லிட்டா போச்சு. அரசு போக்குவரத்து கழகம் பெருத்த நஷ்டத்தில் இயங்குதுன்னு உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரியும். அது ஏன்னு கேட்டால், ஒரு பஸ்ஸை இயக்க 10 ஸ்டாஃப் இருப்பாங்கன்னு கிண்டலுக்கு சொல்கிறதுல துவங்கி பல காரணங்கள் இருக்குது. அதில் கண்ணு முன்னாடி இழப்பை ஏற்படுத்துறது இந்த ஆளும் கட்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் தான். எப்படி சொல்கிற? ஆட்சி மாறுச்சுன்னா இந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளில் டிரைவருங்க மீண்டும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், கண்டக்டர்களுக்கு புதுசாக ட்ரைனிங் கொடுக்கணும். நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. என்ன சொல்கிற ரோபோ? தொழிற்சங்க நிர்வாகினாலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தானே, அவங்களுக்கு எதுக்கு எல்லாமே புதுசா? நல்லா போட்டு வாங்க பழகிட்ட விக்ரம். ஆனாலும் சொல்கிறேன், வருஷ கணக்கில் வண்டியும் ஓட்டாமல் டிக்கெட்டும் கொடுக்காம இருந்தால் புதுசாக தானே ட்ரைனிங் கொடுக்கணும். வருஷ கணக்காவா? என்ன சொல்ற? ஆமா விக்ரம், மொத்தத்தில் ஆளுங்கட்சியோட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிங்க வேலைக்கே போறதில்லைன்னு சொல்ல வர்றேன். அப்போ வயிற்றுக்கு, குடும்பம், குட்டிகளுக்கு எதிர்காலம்? நான் என்ன சொன்னேன்? வேலைக்கு போகலன்னு மட்டும் தானே சொன்னேன், சம்பளம் இல்லைன்னு சொன்னேனா? என்ன ரோபோ, இந்த வாரம் பெரிய பெரிய குண்டா போடுற. வேலைக்கு போகாம சம்பளமா? விளக்கமா சொல்லு. ஆமா விக்ரம், அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிங்க வேலைக்கே போறதில்ல. குறிப்பா ஊருக்கு 10 பேர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி டெப்போவுக்கு 5 பேர் வேலைக்கு போறதில்ல. அதான் ஏன்னு கேட்குறேன். ஆளுங்கட்சி திமிர் தான், வேற என்ன சொல்ல. அப்போ மேனேஜர் கேட்க மாட்டாரா? கேட்டா போச்சே, கோட்டையில் அவங்க கொடி பறக்குது, கட்சியே பின்னாடி இருக்கு. நாளைக்கு யூனியன் கொடியை பிடிச்சா போச்சு. அந்த கொடி கூட எதுக்கு விக்ரம்? அப்படியே போக்குவரத்து அமைச்சருக்கு ஒரு போனை போட்டுன்னு வடிவேல் காமெடியும் கூட இங்கே தான் நிஜமாகுது. மறுநாள் மேனேஜர் எங்காவது போக வேண்டியதுதான். இதனால அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்லை. அடப்பாவுமே. சரி, வேலைக்கு தான் போகல, அப்புறம் அவங்க வண்டியை யார் எடுப்பா? நல்லா கேட்ட விக்ரம், அவங்க வண்டியை வேற டிரைவர் கண்டக்டரை போட்டு தான் எடுக்கணும். அவங்க ஏற்கனவே டியூட்டியில் இருப்பாங்க, டியூட்டி முடிச்சு கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓவர் டைம் காசு கொடுக்கணும். இப்படி வேலைக்கு போகாதவங்களுக்கு ஒரு சம்பளம், ஓவர் டைமுக்கு ஒரு சம்பளம், ஓவர் டைம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சம்பளம்னு 2 பஸ்ஸுக்கு 3 சம்பளம். டிரைவர் கண்டக்டர்னு 2 பேரையும் எடுத்துக்கிட்டா
ஒரு அரசு பஸ்ஸுக்கு 6 சம்பளம். ஆமாம், ஏற்கனவே அரசு பஸ்ஸுக்கு ஆள் இருக்காது, இதில் 6 சம்பளம் கொடுத்தா விளங்கினாப்புல தான். சரி, இதனால் இழப்பு எவ்வளோ ஆகும்? ஒரு டெப்போவுக்கே பல லட்சங்கள் இழப்பு வருது விக்ரம். தமிழகம் முழுக்க கணக்கிட்டா அரசு போக்குவரத்து கழகத்துக்கு, அதாவது தொழிற்சங்க நிர்வாகிகள் வேலைக்கு போகாததுனால சம்பளத்தால மட்டும் வர இழப்ப சொல்றேன். ரோபோ, கோச்சிக்க மாட்டியே? கொஞ்சம் உதாரணங்களும் புள்ளி விவரங்களும் இருந்தால் எல்லாருக்கும் புரிய வசதியாக இருக்கும். எல்லாருக்கும்ன்ற சாக்குல உனக்கும் புரியணும், அவ்வளோதானே விக்ரம்? சொல்லிட்டா போச்சு. அதாவது தமிழகம் முழுக்க அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்கள் 1,00,000க்கும் அதிகமாக இருக்காங்க. அதில் 25,000 பேர் முக்கிய நிர்வாகிங்க. அதில் டெப்போவுக்கு 5 பேர் வீதம் வேலைக்கு போகிறதில்ல. உதாரணத்துக்கு நம்ம திண்டுக்கல் மண்டலத்தை எடுத்துக்குவோமா? உனக்கு தேனி, கம்பம், குமிழி இதெல்லாம் வரணும், அப்படித்தானே? அதுக்கு தானே திண்டுக்கல் மண்டலத்தை எடுத்த? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம், நம்ம வேணும்னா வேற மண்டலத்தை எடுத்துக்கலாம். வேண்டாம், ஆரம்பிச்சிட்டல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணு. இந்த திண்டுக்கல் மண்டலத்தில் தேனி, கம்பம், குமுளி, லோயர் கேம்ப், தேவாரம், போடி, பெரியகுளம், வத்தலகுண்டுன்னு 18 டெப்போக்கள் இருக்குது. அதில் டெப்போவுக்கு 5 கணக்கு வச்சாலும் திண்டுக்கல் மண்டலத்தில் மட்டும் 150 பேர் அண்ணா தொழிற்சங்க பேரை சொல்லி வேலைக்கு போகிறதில்ல. தமிழகம் முழுக்க 2,500 பேருக்கும் மேலே வேலை இல்லாமல் சம்பளம் வாங்குறதா தகவல். வேலைக்கு போகாமன்னா எப்போவுமே வா? ஆமாம், வருஷத்துக்கு 365 நாளைக்கும் தான். அட கொடுமை, இழப்பு பேரிழப்பால இருக்கும். ஆமாம், இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களில் குறைஞ்சது 25,000 முதல் 40,000 ரூபாய் வரை மாத சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. சராசரியாக 30,000 போட்டுக்குவோம். 2,500 பேருக்கு 30,000 வீதம் மாசத்துக்கு பாரு. 2,500 பேர் 30,000 மாசத்துக்கு 7,5 கோடி. தலை சுத்துதே ரோபோ. அப்படியே வருஷத்துக்கு போட்டு பாரு, இன்னும் சுத்தும். ஆமாம் ரோபோ, அது பாட்டுக்கு 90 கோடி ரூபாயை தொடுதே. இவங்க வேலைக்கு போகாததுனால இன்னொரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யறது, ஓவர் டைம்னு கொடுக்கறதுன்னு 90 கோடியை 3 ஆளு பேருக்கு. ஐயோ, கடைசியாக வர்ற கோடிகளுக்கு எத்தனை சைபர் வரும்னே தெரியலையே. கண்ணு முன்னாடி இப்படி இழப்பு ஏற்படுதே ரோபோ, அதுவும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தால். இது சம்பளத்தால் மட்டும் நான் சொன்ன கணக்கு. இது இல்லாமல் வேலைக்கே போகாமல் சிஎல் இஎல்னு கணக்கு போட்டு அதை சரண்டர் பண்ணி வேற பணம் வாங்குறாங்க. வேலைக்கே போகாமல் சரண்டர் லீவ் வேறையா? எப்பா, இதை யார்கிட்ட போய் சொல்ல? யார்கிட்ட சொல்ல, என்னத்தை சொல்ல? அரசு போக்குவரத்து கழக கொடுமையை யார்கிட்ட சொன்னாலும் தீராது, எவ்வளவு சொன்னாலும் தீராது. இன்னும் வேற நிறையா இருக்கா? அதை ஏன் கேட்குற விக்ரம்? இந்த எபிசோட் என்ன, இன்னும் பல வாரங்களுக்கு சொன்னாலும் தீராது. ஒரு சந்தேகம் ரோபோ, வேலைக்கு போகலை ஆனால் சம்பளம் அப்படின்னா கலெக்ஷன் பேட்டா கிடைக்காதுல்ல? கலெக்ஷன் பேட்டாவை விட அதிகமாக கிடைக்குதுல்ல. லாங் ரூட்டுக்கு போகிற பஸ்ஸுங்களுக்கு இந்த நிர்வாகிங்க தான் டிரைவர் கண்டக்டரை ஒதுக்குறாங்க. அவங்க இவங்களுக்கு மாதம் 5,000 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. இது தவிர டைம் கீப்பர்லேருந்து செக்யூரிட்டி வர, தனியார் டிரைவர் கண்டக்டர்னு ஆரம்பித்து தனியார் பஸ் முதலாளிங்க வர காசு வாங்குறாங்கல்ல. அது கலெக்ஷன் பேட்டாவுக்கு வருமே. இது பயங்கரம் ரோபோ. பயங்கரம் தான் விக்ரம், அதில் என்ன சந்தேகம்? இல்லை, இப்படி கோடியாக விட்டுட்டு ஓடுற பஸ்ஸில் சைடு கண்ணாடி உடையிறதையும் டயர் பஞ்சர் ஆகிறதையும் ஒழுங்காக வேலைக்கு போய் அரசுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற அப்பாவி டிரைவர் கண்டக்டர் சம்பளத்தில் பிடிக்கிறாங்களே, அதான் யோசிக்கிறேன். நீ மட்டும் இல்லை விக்ரம், உண்மையாக உழைக்கிற ஊழியர்கள் மனசில் ரொம்ப நாளாக இருக்கிற கேள்விதான் இது. எப்படியோ அரசுக்கு ஏற்படுற இந்த இழப்பை பற்றி நீ சொன்னதுனால அதுக்கு தனி எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசே இதில் களம் இறங்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு ஃபோனை போடுப்பான்னு முதலமைச்சரே கேட்கலாம். அதுக்கும் மேலே அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளை வேலைக்கு அனுப்பலாம். என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இல்லையா? நிச்சயமா விக்ரம், இப்போதைக்கு இது கலங்கட்டும். இனி அடுத்தடுத்த வாரங்களில் அரசு போக்குவரத்து கழகத்தை தொடர்ந்து கலக்கலாம். சூப்பர் ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.